நஹ்மதுஹு வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத். குளிப்பு சம்பந்தமான பாடத்தில் இரண்டாவது பகுதியை இன்று கவனிப்போம். ஒரு ஆணுடையவும் பெண்ணுடையவும் இன உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று சந்திப்பதின் மூலமாக குளிப்பு கடமையாக மாட்டாது. ஆணுடைய உறுப்பின் தலைப்பகுதி ஹஷஃபத் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஸ்பஞ்ச் பகுதி பெண்ணின் உடைய உறுப்புக்குள் சம்பூர்ணமாக நுழைவிக்கப்படுவதனால் மாத்திரமே இரண்டு பேருக்கும் மணி வெளியாகாவிட்டாலும் கூட குளிப்பு கடமையாகிவிடும். ஒரு பெண் ஒருத்தி ஜிமா செய்யப்படுகின்றாள். கணவனின் மூலமாக உடலுறவு கொள்ளப்படுகிறாள். பின்பு அவள் குளித்து சுத்தமாகுவதற்காக வேண்டி ஜனாபத்துடைய குளிப்புக்கு தயாராகி குளித்து முடிக்கிறாள். குளித்து முடிந்ததன் பின்னால் அந்த கணவன் உடைய மணி மீண்டும் அவளுடைய உறுப்பிலிருந்து வெளியாக ஆரம்பிக்கிறது. இரண்டாவது விடுத்தமும் குளிக்க வேண்டுமா இல்லையா என்று சட்டங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அழகான ஒரு முடிவை முன்வைக்கிறார்கள். அவள் இரண்டாவது விடுத்தமும் குளிக்க வேண்டுமென்றால் தக்கூனதாத ஷஹுவத்தின் ரெண்டு நிபந்தனைகள். ஒன்று, அவள் கணவனோடு இணையும் பொழுது இச்சையோடு ஆசையோடு இணைந்திருக்க வேண்டும். அவள் ஒரு சிறுமியாக இருக்கக்கூடாது. அதாவது இச்சையுடன் இணையவில்லை, ஆசையுடன் இணையவில்லை, அல்லது ஒரு சிறுமியாக இருந்தால், அல்லது அவள் தூக்கத்தில் தான் ஜிமா செய்யப்பட்டால், பலவந்தப்படுத்தப்பட்ட நிலைமையில் தான் ஜிமா செய்யப்பட்டால் என்றிருந்தால் அவளுக்கு மீண்டும் குளிப்பு கடமையாக மாட்டாது. அவ்வாறு இல்லாமல் பூர்த்தியான இச்சையோடு அவள் ஆசையோடு ஈடுபட்டால், மேலும் ஜிமாவின் மூலமாக அவளுடைய ஆசை இச்சை தீர்க்கப்பட்டுவிட்டது. இந்த நிலைமையில் இவளுடைய மணி தன்னுடைய உறுப்புல இருந்து குளித்ததன் பின்னாலும் வெளியாகும் என்றிருந்தால், அதாவது கணவனுடைய மணி இவளுடைய இன உறுப்பிலிருந்து குளித்ததன் பின்னாலும் வெளியாகும் என்றிருந்தால் அவள் மீண்டும் ஒரு விடுத்தம் குளிப்பது, நியத்து வைத்து குளிப்பது கட்டாயமாகிவிடும். எனவே இந்த அடிப்படையில் நாம் ஆணுடைய மணி அது எப்படி இருக்கும் என்பதனை விளங்க வேண்டும். யாரஃபுல் மணியு பி ததஃபுகின், மணியை ததஃபுக் என்று துள்ளி குதிப்பதின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் இதனை குர்ஆனிலும் குறிப்பிடுகின்றான். சூரத்து தாரிக்குடைய 6வது வசனத்தில் மிம்ம இன் தாஃபிக், மனிதனை நாம் துள்ளி குதிக்கக்கூடிய